Hello friends, welcome to this lecture. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா how many nodes are part of this cluster? ஸோ keep control get nodes. இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளேன் அண்ட் நோட் 01. ஸோ ரெண்டு நோடு இருக்குது. ஸோ 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்டர்னல் ஐபி அட்ரஸ் ஆஃப் த கண்ட்ரோல் பிளேன் நோட் இன் திஸ் கிளஸ்டர்? ஸோ கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ் -0 வைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளேனுடைய இன்டர்னல் ஐபி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.6.237.3. So next பார்த்தீங்கன்னா what is the network interface configured for cluster connectivity on the control plane node? ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் பிளேனில் கனெக்ட் பண்ணிருக்க நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோல் ஐபி அட்ரஸ்ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளேனுடைய ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஐபி அட்ரஸ் வந்து இதில் இருக்க இன்டர்ஃபேஸில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ 237.3. ஸோ இதுதான் வந்து இந்த கண்ட்ரோல் பிளேனுடைய ஐபி அட்ரஸ். ஸோ இதில் வந்து எந்த இன்டர்ஃபேஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் 0 இதான் மேட்ச் ஆகுது. ஸோ ஈத்தர்நெட் 0. வாட் இஸ் த மேக் அட்ரஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸஸ் அண்ட் தி கண்ட்ரோல் பிளேன் நோட்? ஸோ கண்ட்ரோல் பிளேனுடைய மேக் அட்ரஸ் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் அட்ரஸ் வந்து இதுதான் என்ன இருக்குது பார்த்தீங்களா 0242. இது ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா ED03. ஸோ அதான் அதோட மேக் அட்ரஸ். வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் அசைன் டு நோட் 01? ஸோ நோட் 01ல் ஐபி அட்ரஸ் என்ன அசைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 237.6. வாட் இஸ் த மேக் அட்ரஸ் அசைன் டு நோட் 01? ஸோ நோட் 01 மேக் அட்ரஸ் என்ன அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நோட் 01 வந்து லாகின் பண்ணோம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு SSH நோட் 01 சொல்லி கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது நமக்கு வந்து நோட் 01 ஐபி அட்ரஸ் 237.6. ஸோ அந்த 237.6 வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குது 237.6. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ETH0. சாரி, இதில் மேக் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ED06. We use container D as our container runtime. What is the interface and bridge created by container D and the control plane node? So control plane node la interface bridge created by container D. So container D create பண்ணா bridge interface வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து IP அட்ரஸ் கொடுக்குறேன். So IP address ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் ஏதோ டாக்குமெண்ட்டில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கமெண்ட். ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ
ஸோ இதுதான் அந்த கமெண்ட் IP address so type bridge. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிரிட்ஜ் இன்டர்ஃபேஸ் சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கமெண்ட் இருக்குது. அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா IP address ஸோ டைப் பிரிட்ஜ். ஸோ நான் இதில் வந்து டைப் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ டைப் போடும்போது நமக்கு வந்து இந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க்கில் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CNIO இது மட்டும் தான் வந்து பிரிட்ஜ் நெட்ஒர்க். ஸோ CNIO. What is the status of the interface CNI 0? ஸோ இன்டர்ஃபேஸோடைய CNIயோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து அப்பில் தான் இருக்குது. ஸோ அப் ஸ்டேட்டஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if we were to ping Google from the control plane node, which route does it take? What is the IP address of the default gateway? ஸோ நம்ம கண்ட்ரோல் பிளேனில் அவ்வளோ ரூட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூட் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செஷனில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது டிஃபால்ட் நெட்வொர்க் வழியாக தான் நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் நெட்வொர்க் வந்து இதில் மட்டும்தான் இருக்குது. 172.25.0.1. ஸோ டிஃபால்ட் கேட்வே இதில் டிஃபால்ட் நெட்வொர்க் டிஃபால்ட் IP address அதில் உள்ள கேட்வே பார்த்தீங்க அப்படின்னா 172.25.0.1. What is the port the cube scheduler is listening on the control plane node? ஸோ கண்ட்ரோல் பிளேன் நோடில் கியூப் ஷெட்யூலர் வந்து எந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நெட் ஸ்டார்ட் TULPN கொடுத்துட்டு grub -i ஷெட்யூலர் கேட்டிருக்காங்க. ஸோ ஷெட்யூலர் பார்த்தீங்கன்னா 102.59 வந்து ரன் ஆகுது. 102.59. Notice that ETCD is listening on 2 ports. Which of these have more client connections established? ஸோ இதில் வந்து ETCD கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் பார்த்தீங்கன்னா 2379, இன்னொரு போர்ட் பார்த்தீங்கன்னா 2381. ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கணும். அதோட கமாண்ட் என்னென்னா NPA net start கொடுத்துட்டு -NPA. ஸோ இப்போ வந்து 2379 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்ட் இருக்குது. ஸோ இந்த 23979 போர்ட்டு தான் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ். 2381 பார்த்தீங்க அப்படின்னா ரேராக தான் இருக்குது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. 2381 அதுக்கப்புறம் 2380. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2379 தான் அதிகமாக இருக்குது கனெக்ஷன். 2379. Correct. That's because 2379 is the port of ETCD to which all control plane components connect to. ஸோ எல்லா கண்ட்ரோல் பிளேன் காம்பனண்ட் வந்து 2379 தான் கனெக்ட் ஆகுது. அதனால தான் நமக்கு எத்தனை கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது கனெக்ஷன் இருக்குது 2379. 2380 பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனே இல்லை. 2381 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது.
ஸோ அப்போ 2379 தான் அதிகமான கனெக்ஷன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளேன் காம்பவுண்ட் எல்லாமே வந்து 2379 போர்ட் வழியாக தான் கனெக்ட் ஆகுது. 2380 is only for ETCD P2P connectivity. When you have multiple control plane nodes, in this case we don't. Okay. So that's all for this lecture. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.